கைலாச வாசல வடக்கு கோட்டை வாசலுக்கு போய் ஆயிரங்கால் மண்டபத்துல ஒவ்வொரு தூணா போய் பார்த்தா ஒரு இடத்துலயும் பகவான் தெரியல, பகவான காணவில்லை. பகவான் எங்க போனார் தெரியலன்னு கடைசி ஒரு இடத்துலயும் காணாம பார்வதி இடத்துல வந்து விவரத்தை கேட்க, அம்மா பகவான் படியிலக்க போயிருக்காரு, வருவதற்கு 8 நாள் ஆகும்னா. ஆமா, பிள்ளை யார் பிள்ளைம்மா, இதை பார்க்கும் போதே கொஞ்சம் விளையாடணும் போல இருக்க, பிள்ளைய தாயன்னா, நீ ரத்தவரி கோலத்தோட வந்திருக்க தாயி, பிள்ளைக்கு சீரு தட்டிடும், குளிச்சு முழுகிட்டுவான் பிள்ளைய தாரம்னா. ஆமா, குளிச்சு முழுகிட்டு வந்தோம்னு சொன்னா பகவானுக்கு மகுடாசுரன் வதை முடித்தது தெரியாம போகுமே, அதனால இந்த பிள்ளைய கொண்டு அக்கானு காலை பிடிச்சு இழுத்தா. ஆமா, அவ தரமாட்டோம்னு கைய பிடிச்சு இழுக்க சவ்வா இழுபட்டுக்கிட்டு வர, சவு மிட்டாய் மாதிரி இழுபடுதாரு. கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னு சொன்னா என்ன, கை வேற கால் வேற முட்டுக்கால் வேற முழங்கால் வேற பிச்சு எரிஞ்சிருவா, பிச்சு எடுத்துருவா. என்று வானத்துக்கும் பூமிக்குமா நிராவர சொருவத்தோடு பகவான் நின்னார். அவர்தான் கால வைரவர். அப்படி வைரவராக காட்சி அளிக்க அக்காதங்க 8 பேரும் வடக்க பார்க்க திரும்பிடாச்சு, இதை பார்க்க வாங்க வந்தோம் அப்படின்னு காளியர்கள் அந்த பக்கம் திரும்ப பார்வதி ஆடை அணிகலங்கள் எல்லாம் மாட்டின உடனே அப்படின்னு லேசா செம்மல் விட்டார். காளி 8 பேரும் திரும்பினா, பகவானே பொல்லாத பாவி மகுடாசுரனை 8ஓடு 8 நாளாக எவ்வளவோ ஆலோசனை எல்லாம் செய்து 10 நாளா வதம் முடிச்சிட்டு வந்திருக்கமே, இப்படி வதம் முடிச்சிட்டு வந்த எங்களுக்கு கேட்ட உடனே வரத்தை கொடுக்காம இப்படி உங்க விளையாட்டை காமிக்கலாமா பகவானே? எம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும்? எடப்பாகம் வேணும். எடப்பாகம் தர முடியாது. ஏன் முடியாது? ரத்தபரி கோலத்தோடு கைலாசம் வந்ததுனால எடப்பாகம் ஆகாது, கிடையாது. உங்களுக்கு வேற வரத்தை கழுத்தாரு. ஆமா, வேற என்ன வரத்தை காக்க போறோம்? அப்படி ஆனால் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத உச்சினி மாகாளி அம்மா முத்து வர இருக்கு. அந்த 21 முத்தையும் சரி நீ கொண்டு போய் பூலோகத்துல சரி மனித மக்கள் மேல போட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் தாயி என்று 21 முத்தை அள்ளி கொடுத்தார் ஈசனாகி சிவபெருமான். என்ன முத்துக்கள் எல்லாம்? என்ன முத்து? ஐயா, காய்ச்சல் முத்து, குளிரு முத்து, காய்ச்சல் முத்து, குளிரு முத்து, தும்மல் முத்து, துரத்தும் முத்து, வாங்கி முத்து, வேதி முத்து என்று 21 முத்துக்களை 21 முத்துக்களை ஈஸ்வரன் தான் கொடுத்தான். முத்துக்களை வாங்கி கொண்டு முத்து போடக்கூடிய மந்திரமோ முத்தை இறக்கக்கூடிய மந்திரமும் ஆண்டவன் பகவான் உச்சரித்து 21 முத்துக்களை அள்ளி கொடுத்தார். வண்ணனார் வெட்டியில 21 முத்தையும் வாங்கினான். சரி, இந்த உச்சினி மாகாளி மாரியம்மா, துர்க்கையம்மா, முக்குடாதி, முத்தாரம்மா, சந்தனமாரி, ஜடைமாரி அக்காதங்க 8 பேரும் 21 முத்தை வாங்கிக்கிட்டு வடக்கு கோட்டை வாசல் வழியா வருகிறாள். இந்த திரிலோக சஞ்சானி நாரதர் பார்த்தார், அம்மா பகவான் இடத்துல முத்து வர வாங்கிட்டு வரோம்னு சொல்லியல, இந்த முத்து போட்டா முளைக்குமா முளைக்காதான்னு உங்களுக்கு விவரம் தெரியுமான்னு. நல்ல முத்தா எப்படி பகவான் சரி அள்ளி தந்தார். காளி நாங்க 8 பேரும் வாங்கிட்டு வரோம். பைத்தியாரி எங்க அந்த முத்தை காட்டு பாப்போம். ஆமா, இந்த 21 முத்தையும் காட்டுனா வாருங்க, நாரதருக்கு தூக்கி வாரி போட்டு என்ன ஒரு முத்தை எடுத்து பூமியில போட்டா உலகமே அழிஞ்சு போகுமே, பூமியே அழிந்து போகுமே. இந்த பகவானுக்கு கொடுத்துட்டு ஆமா தலை குனிதே வேலையா போச்ச, இதே பழக்கமாயிட்ட. அதனால இந்த பகவானுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு ஆமா இந்த பகவான் கொடுத்த முத்து முளைக்கலையான்னு பார்க்க வேண்டாமா தாயி? இந்த வருடத்து வித்தானா இந்த வருடம் முளைக்கும், போன வருடத்து வித்தான இந்த வருடம் முளைக்குமா? முளைக்காதுல்ல. அதனால என்ன சொல்லுத கேளு. என்ன? பகவான் கொடுத்த முத்தை கொண்டு போய் பகவான் மேனியிலே போடு. பகவான் மேல் போடு. பகவான் மேனியில போட்டு பகவான் மேனியில முத்தை போட்டு முத்து முளைக்கா இல்லையான்னு பாரு. முத்து முளைச்சுதானா என்ன முத்த வாங்கிக்கிட்டு பூலோகம் போ. இல்லன்னு சொன்னா என்ன பகவான் இடத்துல வேற வரத்தை வாங்கிட்டு போதாயின்னா. நாரதர் சொல்வதும் சரிதானே. இந்த முத்து முளைக்கலையா நம்ம இங்க வச்சே டெஸ்ட் பண்ணிட வேண்டியதானே என்று
உச்சிலி மாகாளி அக்கா தங்கை 8 பேரும் வடக்கு முகம் போன இந்த மாகாளி 8 பேரும் திரும்பினா தெற்கு முகம். ஆண்டவன் பகவானை சுத்தி நின்று ஆளுக்கு 2 முத்தை கையிலெடுத்து முத்து போடக்கூடிய மந்திரத்தை உச்சரித்து பகவான் மேனியில முத்து அள்ளி போட்டான். பகவான் மேனியில முத்து அள்ளி போட்டுட்டா தாய். இந்த முத்து முளைக்கலையான்னு பாப்பமே. ஆமா அப்படின்னு கைலாச வாசல்ல வடக்கு கோட்டை வாசல்ல வேப்ப மரத்துல அன்ன ஊஞ்சல் கட்டி ஆமா இந்த அக்காதங்க 8 பேரும் அங்க ஆடி பாடி விளையாடிக்கிட்டு இருக்கிறார். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது என்னையா இந்த ஆண்டவன் பகவானுக்கு போட்ட முத்து என்ன அந்த கைலாச வாசலில கடவுளானே பகவானுக்கு காளியர்கள் போட்ட முத்து கடவுளானே பகவானுக்கு அது சரியில்லை உடைஞ்சிரும். ஆண்டவனாகிய சிவபெருமான் 3வது நாளையில முறை கட்டி காய்ச்சல் கொஞ்ச நேரம் நின்னுக்கிடுங்க. அப்படி 3வது நாளையில முறை கட்டி காய்ச்சலது அடிக்குதையா இந்த காளியர்கள் போட்ட முத்து காளியர்கள் போட்ட முத்து கடவுள் மேலில முளைக்குதையா காளியர்கள் போட்ட முத்து கடவுள் மேலில முளைக்குதையா முளைக்குதான பப்பாளி பழம் போல் சிலது வகை தக்காளி பழம் போல சிலது வகை ஈச்சம்பழம் போல சிலது வகை வேப்பங்குச்சி போல் சிலது வகை காளியர்கள் போட்ட முத்து இந்த கடவுளான பகவானுக்கு உச்சி முதல் பாதம் வரை உச்சி முதல் பாதம் வரை போட்ட முத்து முளைக்குதையா அந்த உச்சி முதல் பாதம் வரை போட்ட முத்து முளைக்குதையா அப்படி காளியர்கள் போட்ட முத்து அவருக்கு அங்கமெல்லாம் உழைத்திருக்க உடையோரான பகவானுக்கு அங்க ஊசி நாட்ட இடமும் இல்லை பகவானுக்கு உட்கார முடியலையே பகவானுட நிலைமை கண்டு பார்வதா தேவிய அவளோ ஈனாத வாழையில இளவாழை குறுத்தறுத்த காயாத வாழையில கதளி வாழை குறுத்தறுத்து தலவாழை இலை விரித்து தாமோதரம் பகவான அதில் கிடத்தி தடவி பகவானை அதிலே கிடத்தி மேலே ஒரு இளையாள் மூடினாள் இந்த பார்வதி பகவானுக்கு காளி உச்சிலி மாகாளி மாரியம்மா அக்காதங்க போட்ட முத்து மேனியெல்லாம் முளைச்சிருக்கு உச்சி முதல் பாத வரை ஊசி நாட்ட இடமும் இல்லை உட்கார முடியவில்லையே அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமான் ஆலாட்டுப்பட்டு அருந்துயரங்குண்டிருக்க பார்த்தால் இந்த பார்வதி பகவானுடைய நிலைமையை கண்டு காலை நீட்டி அழுது புலம்பிக் கொண்டே இருக்கா அப்படி இருக்க என்ன இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தா என்னையா ஏ அம்மா பார்வதி அம்மா இந்த உச்சீரி மாகாளி அக்காதங்க வட்ட முத்து
ஆமா ஆண்டவன் வேலி எல்லாம் எப்படி முளைத்திருக்கிறதோ அம்மா எப்படி அதனால பார்வதியே என்ன நீ திருவிளக்க பொறுத்தடியோ அம்மா திருவிளக்க பொறுத்தடியோ பகவான் தீவினைய பகவான் தீவினைய பாரடியோ அம்மா திருவிளக்க பொறுத்தடியோ பகவான் தீவினைய பகவான் தீவினைய பாரடியோ ஏ அம்மா அம்மா பார்வதி ஆதிசக்தி உமையவள் உச்சிவாளி போட்டமுத்து உடையுணர்ந்த பகவானுக்கு எந்த விதமாக முளைத்திருக்கும் அதனால் கைவிளக்க பொறுத்தடியோ கைவிளக்க பொறுத்தடியோ பகவான் கஷ்டங்களை பாரடியோ பாரடியோ அம்மா கைவிளக்க பொறுத்தடியோ பகவான் கஷ்டங்களை பாரடியோ என்று ஆண்டவன் தான் இவரும் அவருக்கு வேதனையும் பொறுக்கலை அப்படி ஆளாட்டு பட்டு கொண்டு அருந்துயரம் கொண்டு இருக்காரே ஏ அம்மா பார்வதி அம்மா பகவானுடைய அருகாமையில் காலை நீட்டி அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் இருக்கிறான் ஆண்டவன் ஒருபோது நான் பிழைக்க போறதில்லை அம்மா இல்லை அம்மா நல்ல உயிர் 41 நாள் வரைக்கும் இருக்கும் என்பார்கள் அம்மா முத்து போட்டு 38 நாள் ஆச்ச பார்வதி அம்மா பார்வதி இனிமேல் நான் இருப்பேனோ இறப்பேனோ இருப்பேனோ கடைசியாக ஒரு தரை அம்மா ஈஸ்வரி பார்வதி என்ன என்ன உன் உடன் பிறந்த அண்ணனாயும் பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியை ஆமா கடவுள் ஒரு தரம் கடைசியாக கண்ணார காண வேண்டும் அம்மா அம்மா அண்ணன் எங்கிருந்தால் அழைத்து வாடி ஆமா என்று ஆதிபரா சக்தியிடம் சொல்ல அம்மையான ஆதிபரா சக்தியான பார்வதா தேவியானவள் என்னையா அண்ணனாகி எம்பெருமாளை நினைக்க கருடமுக வாகனத்திலே கைலாச வந்து பார்க்க கைலாச வாசலில் கடவுளுடைய நிலைமையை கண்டார். ஆமா பார்வதி இவ்வளவு நாளாச்ச என்ன அதனால என்ன என்கிட்ட சொல்லாம இருந்துட்டே நான் போய் காளியிடம் முத்தை இறக்கி ஆமா முத்தை இறக்குதற்கு போய் கேட்டுட்டு வரோம்னா ஆமா இல்ல உச்சினி மாகாளி அக்காதங்க எட்டுப்பாரு பார்த்தா நம்ம குடிய கிடத்த வாரா யாரு நம்ம அண்ணன் யாரும் வாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு காலை நீட்டி உட்கார்ந்துருக்க. அந்த காலத்துல 5 வயசு ஆம்பளை பிள்ளை கண்டாலே சரி ஆம்பளை பிள்ளைல அவர்தான் படக்குன்னு காலை மடக்குவாளாம் பெண்கள். அப்பேற்பட்ட காலத்தில் எம்பெருமாளை கண்டும் காணாதது போல் காளியர்கள் 8 பேர் இருக்கா சரி அப்படின்னு லேசா செருமல் விட்டார். அண்ணா என்ன வா அப்படி மனசுல நினைச்சார். சரி உனக்கு ஒரு காலம் தான் எனக்கு ஒரு காலம் வராமலப்போ அன்னைக்கு பார்த்துக்கிட்டதான் ஆமா என்று மனதிலே நினைத்து கொண்டு மாயவனாகிய கோபால கண்ணன் ஏ அம்மா காளியர்களே இந்த பொல்லாத என் தங்க பார்வதிக்கு போட்டிருந்தாலும் கூட பரவாயில்ல இந்த முத்தை இந்த பைத்தியார மனுஷனுக்கு போட்டிட்டேடா அம்மா உச்சந்தலையில கொட்டிட்டு கையில கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய மனுஷன் இந்த பகவான் வாங்கி சாப்பிடுவா அவருக்கு கொண்டு போய் முத்தை போட்டிட்டேடா ஏன்னா நீ சொல்லுன்னு சரிதான் இந்த முத்தை இறக்கி தரணுமே நீ கேட்க வந்திருக்கிய உன் தங்கச்சி எங்க பார்வதி வர சொல்லு கடும் கோபத்தோடு இருக்கா.
ஆமா. அச்சுதனாகி எம்பெருமாள் பார்த்தார். என்ன எம்மா உன் மேல என்ன கோபமோ தெரியல, காலி 8 பேருக்கும் அவட்ட முந்தி ஏந்தி முந்தி பிச்ச கேளு, போட்ட முத்த இறக்கித்தானு கேளு, அவ என்ன கேட்டாலும் தாரம்னு சொல்லு, மாட்டம்னு எதிர்த்து பேசுறாரு. பார்வதி வந்தாள் இல்ல, உச்சிரி மாகாளி அக்கா தங்கை 8 பேரிடத்துல முந்தி ஏங்கி முந்தி பிச்ச மடி பிச்ச பகவானுக்கு உயிர் பிச்ச கொடுங்க அம்மான்னு கேட்ட. பகவானுக்கு உயிர் கொடுத்தா, போட்ட முத்த இறக்கி தந்தா, உயிர் பிச்சை கொடுத்தா என்ன செய்வேன், என்ன கேட்டாலும் தாரன். உன் புருஷனை கேட்டா, உன் புருஷனை வச்சு நாங்க வாழ்ந்துட்டாலும் எம்மா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, கைலாச வாசல்ல எனக்கு வடக்கு கோட்டை வாசல்ல சூற விட்டு கொடுக்கணும், கொடுப்பியா? என்ன கேட்டாலும் தாரந்தாயே போட்ட முத்த இறக்கி. உடனே தீர்த்தமும் திருநீரும் கொடுத்தா. சரி, இதை கொண்டு போய் நரசம்பு தண்ணீரில விபூதியை போட்டு உள்ள கொடு, பகவானுக்கு லேசா வேதனை குறையும். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை நாங்க வந்து 8 பேரும் போட்ட முத்த இறக்கித்தாரோம். அதே மாதிரி நரசம்பு தண்ணியில விபூதியை போட்டு பகவானுக்கு உள்ள கொடுத்து திருநீரை மேனியில போட்டா பகவானுக்கு லேசா வேதனை குறைஞ்சது. அதிகால வேலை 2 உதயம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அட்டகாளியர்கள் 8 பேரும் காத்தி ஓல வேப்பிலையா காளியுட அருமருந்தா ஈட்டி ஓல அவளுக்கு வேப்பிலையா ஈஸ்வரியாளுட அருமருந்தா வேப்பங்குளை கையில் எடுத்து பகவான் உச்சி முதல் பாத வர ஐயா பாத வர வேப்பங்குளையாளே உதறுதாளே பாத வர போட்ட முத்தை இந்த முச்சிலி மாகாளி இறக்கணும் பாருங்க. பகவானே நீங்க முத்த கொடுத்தேல, இந்த முத்துக்கு பேரை சொல்லிடும்னா எந்த நேரத்துல கேட்கதாயி நீ இறக்கு, நான் பேர புள்ளான்னு சொல்லுதம்னா உடனே உச்சிலி மாகாளி அக்காதங்க 8 பேரும் போட்ட முத்த இறக்கினா ஆண்டவன் சிவபெருமான் பெயர் கொடுத்தான். உச்சியிலே போட்ட முத்து உச்சி பிழை, கண்களிலே விழுந்த முத்து கற்கண்டு, முகத்திலே விழுந்த முத்து முகப்பரு, பல்களிலே விழுந்த முத்து பல்வலி, கண்டத்திலே விழுந்த முத்து கண்ட மாறை, மார்பிலே விழுந்த முத்து மார்வாணி, முதுகிலே விழுந்த முத்து ராஜபிழை, தொடையிலே விழுந்த முத்து தொடை காப்பு, பாதத்திலே விழுந்த முத்து பாத சக்கரம் என்று பகவான் பெயரை கொடுக்க அக்கா தங்கை 8 பேரும் போட்ட முத்த தான் இறக்கி 10 காளியர்கள் இருக்கும் போது முத்து போட்ட இடங்களெல்லாம் காயமாக இருக்க கண்டு மாகாளி 8 பேரும் விளக்கெண்ணையில மஞ்சப்பொடியை போட்டு என் கொலையாகிய வேப்பங்குலையில தொட்டு போடி, அக்கா பார்வதி கையால போட்டுறாத மறுமுள் வாங்கிரும். ஆக போட்டா காயமெல்லாம் ஆறிச்சு, ஆனா தழும்பு மாறல. இது அம்மன் போட்ட தழும்பு ஒரு காலம் மாறாது, 7 தருமணி ஆனாலும் தழும்பு மாறாது. அப்படி ஆண்டவன் பகவான் இடத்துல கேட்டபடி வடக்கு கோட்டை வாசல்ல உச்சிரி மாகாளி அக்காதங்க 8 பேருக்கும் சூற ஓட்டு வாங்கினான். அப்படி சூற விட்டு பலிகள் எல்லாம் வாங்கி கொண்டு ஆண்டவன் பகவான் கொடுத்த வரத்தினாலே அப்படி பயணமாக வரும் தருணத்தில் அதோடு நமக்கு அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமான் அப்பனாகிய மாயாண்டி சிவ சுடலை மாடசுவாமியினுடைய கோமரத்தாடி அருளை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய சிவசுதன் சுகுமார் என்ற சுதன் அவர்கள் சுஜன் அவர்கள் சார்பாக அப்பன் மாயாண்டி சிவ சுடலை ஐயனுடைய அருளை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய அன்னார் குடும்பத்தின் சார்பாக இந்த மகாசபையிலே நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அவர்களோடு என்ற ஆயான உச்சீரி மாகாளி அம்பாளுடைய அருளினாலும் அப்பன் மாயாண்டி கிருபையினாலும் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் வாழ்க வளர்க என்பதாக வாழ்த்தை கொண்டு இந்த அட்டகாளி 8 பேரும் ஆண்டவன் பகவானுக்கு போட்ட முத்தை இறக்கி அல்லோ மாகாளி பயணமான கைலாச வாசலில ஆண்டவனிடம் வாக்குவாரோ அழிக்குவாரோ வெல்லுவாரும் கொல்லுவாரோ தீராத தீவினை நீரால் தீர்க்குவாரோ மாறாத நோய் விடியை அங்கே மஞ்சனையால் மாற்றுவாரோ
வடிவம் கொண்டு ஒத்த குடிசல் கட்டி காத்திருக்கார். இவர்கள் கால்நடைய வார நேரம் சாப்பிட்டு இளைப்பாரி சாமதித்து போகலாமே என்று பாட்டி போல இருந்த கண்ணன் பத்தர காளியிடம் சொன்ன போது சாப்பிட்டு இளைப்பாரி அசந்து மெல்ல உறங்குகிறாள். அப்படியர்கள் காளியர்கள் உறங்கு நேரம் மலையத்தானது ஆண்பிடுங்கி முக்கூட்டாக அடுப்பு கூட்டி பூமிய வரவோட வைத்தல்லவோ 21 முத்ததைத்தான் இளவரப்பா வருத்திட்டார கண்விழித்தாள் உச்சி மகாளி. அண்ணா வருத்த முத்து முளைக்குமா என்று மகாளி கேட்கும் போது பாட்டி போல இருந்தவர் தான் பரந்தாமனாக வடிவம் கொண்டு வகுத்தவன் பெரியவனானால் வருத்த முத்து முளைக்கும் அம்மா. கொடுத்தவன் பெரியவனானால் காளியரை கொடுத்த முத்து முளைக்கும் என்று இந்த மாயக்கண்ணன் கோபாலனிடம் அங்கடி ஏக கோடி வரத்தை வாங்கி என் தாயான ஈஸ்வரியாள் இந்த உச்சீரி மாகாளி பூலோகமாறாளே 1008 சிவதளமோ அல்ல 108 திருப்பதியோ புண்ணிய தலங்களெல்லாம் புனித நல்ல தீர்த்தமாடி அப்படி குற்றாலம் பாவனாசோ அத்துணை புண்ணிய நதிகள் எல்லாம் தீர்த்தமாடி ஆயான உச்சினி மாகாளி அம்பிகையான மாரியம்மாள் தேவியான துர்க்கையம்மாள் அக்கா தங்கையர்கள் ஒன்று கூடி எந்த தலம் போவோம் என்று ஏறெடுத்து பார்க்க ஆயிரமெல்லாம் பெயர் விளங்கு நமது ஆத்திகுளம் நகரத்திலே தெற்காத்திகுளம் நன்னகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே ஊரை காக்கும் உத்தமியாக பேசும் தெய்வமாக கலியுகத்தை காக்கும் கண்கண்ட தெய்வமாக வணங்குகின்ற மக்களுக்கு வாழ்த்தி வரம் கொடுக்கும் தெய்வமாக உச்சினி மாகாளி என்ற திருநாமத்தோடு அம்பிகையான மாரியம்மாள் என்ற நாமத்தோடு காந்தாரி கனகதுர்க்கை என்ற திருநாமத்தோடும் வீரபுத்திரன் கால வைரவ சுவாமியோடு அப்பனாகிய மாயாண்டி சுடலை மங்கைவன பேச்சியம்மாள் கருப்ப சுவாமி கழுவுமாடன் நாகராஜ நாகக்கண்ணி பரிவாரமூர்த்தி தெய்வத்தோடு இந்த ஆயான உச்சினி மாகாளி அம்மா வந்து ஆளடிமை பிடித்து அடிமை கோமரங்கள் வாங்கி வணங்கி வரும் மக்களை எல்லாம் வாழ்த்தி வரம் கொடுத்து முள்ளு முறியாமல் மறித்த கொப்பு வாடிடாமல் பட்டி பெருக வைத்து பால் பானை பொங்க வைத்து அன்று தொட்டு இன்று வரை அளவோடு காத்து ரச்சித்து வருகின்றாளே. அப்படி நிலையம் பெற்ற நேரத்தில் என்னையா அதோடு இந்த மகாசபையிலே நமக்கு அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமான்கள் அதாவது அவர்களோடு பிரசன் அவர்கள் அவர்களோடு கஷ்டிக் பவன் அவர்களோடு கடி வெண்பா ஆக அவர்கள் சார்பாக அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக அன்பு சகோதரர் அவருடைய தங்க திருகரத்தினாலே நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். பிரதீவ் பிரஜன் சஷ்டிக் பவன் கடி வெண்பா அண்ணா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஆக அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரம் வழிவழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் என்று என்றைக்கும் உச்சினி மாகாளி என் தேவியான மாரியம்மா துர்க்கையம்மாள் வீரபுத்திர சுவாமியோடு கால வைரவன் மாயாண்டி சுடலை மங்கைவன பேற்றி கருப்ப சுவாமி கழுவமாடன் நாகராஜன் நாகக்கண்ணி
ஆமா பரிவாரமூர்த்தி தெய்வத்தினுடைய அருவிலினாலே ஆமா பட்டி பெருகி பால்பானை பொங்கி அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் கல்யாண வாசலாக வாழ்க வளர்க என்ற அம்பாளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உச்சிரி மாகாளி நிலையம் பெற்று அமர்ந்த நேரம் ஆலேலங்கும்மி ஆலேலோ அம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ அம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ அம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ அம்மா வேப்ப மரத்தை ஏழுடுங்கம்மா ரெண்டு வெத்தில சட்ட பரத்துங்கம்மா வெத்தில கட்ட பரத்துங்கம்மா ரெண்டு வெத்தில சட்ட பரத்துங்கம்மா வெத்தில கட்ட பரத்துங்கம்மா விளையாடி வருகின்ற உச்சி மாகாளிக்கு வேடிக்கை கும்மி அடிங்களம்மா அம்மா ஆலேலும் கும்மி ஆலேலோ தாயை எங்க தெருவுக்கு வருவாளா அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா இல்லை ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா எங்களை கண் கொண்டும் பார்ப்பாளா ஏழைய கண் கொண்டு பார்க்கும் தாக்கி இசைந்த கும்மி அடிப்போமே ஆக அன்று தொட்டு இன்று வரை